வணக்க மக்களே, வெல்கம் டு தி ஃபென்சர் ஷோ. இன்னைக்கு ஷோல நம்ம பார்க்க போறது 13 எக்ஸார்சிசம் அப்படின்ற ஒரு ஸ்பானிஷ் மூவியோட ரிவ்யூ. இந்த படம் பாத்தீங்கன்னா அமேசான் பிரைம் ஓடிடி ஆப்ல அவைலபிளா இருக்கு, தமிழ் டப்பிங்லயுமே அவைலபிளா இருக்கு. இந்த படம் பேய் பிடிச்ச ஒரு பொண்ணுக்கு அந்த பேய் ஓட்டுறதுக்கு என்னென்ன மாதிரியான விஷயங்கள் பண்றாங்க அப்படின்ற ஒரு தீம்ல நகரக்கூடிய ஒரு ஹாரர் த்ரில்லர். ஆக்சுவலா இந்த படத்தோட ஸ்டார்டிங்லேயே வந்து லாரா அப்படின்ற ஒரு பொண்ணை காட்டுறாங்க. அவ தன்னோட அப்பா, அம்மா அண்ட் பிரதரோட ஒரு வீட்டுல வாழ்ந்துட்டு இருக்கா. ஒரு நாள் நைட் ஒரு ஹாலோவின் பார்ட்டிக்கு தன்னோட ஃப்ரெண்ட்ஸோட போறா. போன இடத்துல சரக்கு அடிக்கிறா. அந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு கேம் ஆட ஆரம்பிக்கிறாங்க. அது ஒரு விபரீதமான கேம். அதாவது பேயோட பேசுறது. அதுவும் சாதாரண பேய் இல்ல, ஒரு சீரியல் கில்லர் பேயா இருப்பான். அவனோட பேச இவங்க முயற்சி பண்ணுவாங்க. அதுவும் அவன் இடத்துல இருந்துகிட்டே. அந்த சம்பவத்துக்கு அப்புறம் மட்டும் நம்ம ஹீரோயின் பயங்கர வியர்டா நடந்துக்கிறாங்க. சோ எதனால அப்படி நடந்துக்கிறாங்க, இதை ஓட்ட வர அந்த பாதிரியார் யாரு, அண்ட் டுவர்ட்ஸ் தி எண்ட் ஓட்டுனாரா இல்லையா அப்படின்றது அந்த படத்தோட கதை. இந்த எக்ஸார்சிசம் பண்றது அப்படின்றது ஒரு டெம்ப்ளேட் அப்படின்னே சொல்லலாம். இதை மையமா வச்சு ஏகப்பட்ட படங்கள் வந்துருச்சு. அதுலயும் இந்த படம் வந்து எக்ஸார்சிசம் அட் எமிலி ரோஸ் அப்படின்ற ஒரு பழைய பேய் படம் ஒன்று வந்திருக்கும். ஒரு பொண்ணுக்கு பேய் பிடிச்சதுக்கு அப்புறம் என்னென்ன மாதிரியான சம்பவங்கள் நடக்கும், கிட்டத்தட்ட அதே மாதிரியான விஷயங்களை தான் காட்டியிருப்பாங்க. சோ பெருசா புதுமை அப்படின்றது இல்லவே இல்லை. பட் என்ன விஷயங்கள் இதுல கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருந்துச்சு அப்படின்னா, அந்த ஸ்பானிஷ் முறைப்படி பேய் ஓட்டுறது அப்படின்ற மாதிரி அந்த பாதிரியார் ஓட்ட வருவாரு. அவர் இன்றைக்கும் வேட்டிகனால அப்ரூவ் பண்ணப்பட்ட ஒரு நபர் அப்படின்ற மாதிரி காட்டியிருப்பாங்க. அதையும் தாண்டி அந்த பொண்ணு பண்ணக்கூடிய ஒரு சில விஷயங்கள் கொஞ்சம் வேடா இருக்கும். அதுலயும் குறிப்பா ஒரு நபரை வாயை கிழிச்சு கொலை பண்ற மாதிரியான ஒரு காட்சி வரும். அது உண்மையிலே பயங்கரமா இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மாறி மாறி பேசுறது அப்படின்றது எல்லாமே ரொம்ப காமனான ஒரு விஷயமா தான் இருந்துச்சு. டியூரேஷன் வைஸ் ஒரு 1.25 மணி நேரத்துக்குள்ள முடியறதுனால ஒரு குயிக் வாட்சா பாக்குற மாதிரியான ஒரு படம் தான். பட் என்னன்னா, இந்த படத்துல அந்த விறுவிறுப்பு அப்படின்றது ரொம்பவே கம்மியா இருந்த மாதிரியான ஒரு ஃபீல் இருந்துச்சு. ஆக்சுவலா கதை அப்படின்றது பழைய கதையா இருந்தாலும் கொஞ்சம் பிரசன்ட் பண்ற விதம் எங்கேஜிங்கா இருந்தா கொஞ்சம் நம்ம த்ரில்லிங்கோட பார்த்து இருந்திருக்கலாம். சோ அது கொஞ்சம் கம்மியா இருந்துச்சு. அண்ட் கிளைமேக்ஸ் முடிச்ச விதம் அப்படின்றது ஓகே, ஒரு மாதிரி பசில்டா தான் முடிச்சிருப்பாங்க. பட் அதுவுமே ஒரு மாதிரியான இன்கம்ப்ளீட்டான முடிவு அப்படின்ற மாதிரி தான் எனக்கு பட்டுச்சு. ஆல்ரெடி நம்ம பார்த்த நிறைய படங்கள் மாதிரி தான் இருக்கும். பட் ஸ்டில் உங்களுக்கு ட்ரை பண்ணி பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்க்கலாம். என்னோட ரேட்டிங் இந்த படத்துக்கு 2.75 அவுட் ஆஃப் 5. அடல்ட் கண்டென்ட் பொறுத்த வரைக்கும் இது ஸ்ட்ரிக்ட்லி ஃபார் அடல்ட்ஸ். ஏன்னா அந்த மாதிரியான காட்சிகள் இருக்கு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த விமர்சனத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.